உங்க ஒவ்வொருத்தரோட அன்பும் என் தந்தை தாய் செய்த அர்ப்பணிப்பு இந்த சமுதாயத்துக்கு பல பேர் தியாகம்னா இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு ஒரு கோயில் கட்டி நமக்கான உரிமையை நம்மளோட பாணியில சொல்றது வந்து பல பேரோட தியாகத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. இந்த தியாகத்தை வீண் போக விடக்கூடாது. இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன்னா இன்னைக்கு இளைஞர்கள் தான் அதிகம். நான் எல்லா இடத்துலயும் சொல்றேன், மதுக்கு அடிமையாகாதீங்க. உங்களோட ஒவ்வொரு முடிவும் பல பேரோட குடும்பத்தான ஏன்னா இந்த உரிமையே நம்மளுக்கு சீக்கிரம் கிடைச்சது கிடையாது. நிறைய தியாகம், நிறைய இழப்பு, நிறைய போராட்டம், நிறைய எத்தனையோ நாள் குடும்பத்தை பிரிஞ்சு பல பேர் வாழ்ந்தனாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட நிம்மதியா இருக்கும். அதை நீங்க தான் இளைஞர்கள் தான் பாதுகாக்கணும். மதுக்கு அடிமையாகாதீங்க, நல்லா படிங்க. உங்களை பார்த்து இளைய தலைமுறைகள் வந்து கத்துக்கணும். உங்களை பார்த்து இன்னைக்கு தலைவர் அப்படி இருந்த போய் தான் நம்ம இப்படி இருக்கோம். இல்லாட்டா நம்ம இன்னமும் கீழே தான் இருந்திருப்போம். அவங்களெல்லாம் பல பேர் சேர்ந்த தியாகம் இன்னைக்கு நம்ம நிமிர்ந்து நிக்கிறோம். உங்களை பார்த்து கத்துக்கணும். இங்க ஒரு பையனா வந்து நின்றுனா அதை நான் சொல்லணும்னா நான் சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியல. இங்க ஒரு பொண்ணா நிக்க போய் சொல்றேன். ஏன்னா உங்க ஒருத்தவங்களால உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் கஷ்டப்படும். அந்த இடத்துல இருந்து நான் அனுபவிச்சிருக்கேன். இழப்புனாலும் சரி, எதனாலும் நேரடியா அனுபவிச்சு இன்னமும் உங்களை காட்டி படிச்சேங்கிற ஒரே நோக்கத்தோட வந்திருக்கேன். ஏன்னா நம்ம இளைஞர்கள் காசு பண்ண தெரியல, சமுதாயத்தை காண்டி ஒரு கடவுளை இழந்த மாதிரிதான் என் தந்தை இன்ன வரைக்கும் இழந்துட்டேன்னு சொல்ல முடியாது. என் சமுதாயம் ஒரு நல்ல தலைவரை வந்துருச்சு, அவ்வளவுதான். என் அப்பா நம்ம சமுதாயத்துல இல்லாதது அரசியல், பொருளாதாரம், படிப்பு. அரசியல் நம்ம சமுதாயத்துக்கு அரசியல் சொல்லி தந்தாங்களான்னு எனக்கு தெரியல. தலைவர் சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு நான் இன்னமும் வேதனைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான், என் சமுதாயத்துக்கு அரசியல் பின்புலம் கிடையாது. நீங்க என்னையும் சேர்த்து வழி நடத்தணும். நான் உங்க பின்னாடிதான் வருவேன். என் சமுதாயம் எங்க போகுதோ, எதை நோக்கி போகுதோ, என்னோட கோரிக்கையும் அதுவா தான் இருக்கும். இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றம், பேர் மாற்றத்தை பத்தி 100 பேர் பேசலாம். அதோட தந்தைனா என்னைக்குமே மாவீரன் பசுபதி பாண்டியன் மட்டும்தான். அதனால அப்பான்னு மட்டும் தலைவர்னு மட்டும் சொல்லல, நிறைய பேர்த்தோட தியாகம் நீங்க தான் வீண் போக. இன்னைக்கு இந்த கோவில கட்டுறதுக்கு அவங்க எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா நம்மள ஒரு சின்ன தொழில் பண்றதுக்கே நம்ம அவ்வளவு தடங்களை தாண்டி வரணும். இந்த அளவுக்கு செஞ்சு இத்தனை வரவேற்பு கொடுக்கும் போது அவங்க எத்தனையோ தடங்களை தாண்டி வந்திருப்பாங்க. அதை வீண் போக வச்சிடாதீங்க. எல்லாரும் இன்னைக்கு உங்களுக்கு எந்த தலைமை சரிப்படுதோ பயணிங்க, ஒற்றுமையா இருங்க. என் சமுதாயம் ஒவ்வொரு இழப்பை சந்திக்கும் போதும் என் வீட்டுல நான் இழந்த மாதிரிதான் நான் நினைப்பேன். அது வந்து யாரும் நினைக்க மாட்டேன். அம்மா இறக்கும் போது 6 வயசு, என் அப்பா இறக்கும் போது 13 வயசு. எனக்கு இன்னமும் நான் இங்கதான் வருவேன்னா அவங்க 2 பேரும் என் அப்பா கூட நிறைய பேர் இருந்தவங்க இங்க இருக்காங்க. அது மாதிரி இன்னும் செய்ய சொன்னா கூட அப்படி ஒரு ஆளு செய்ய முடியாது. அப்படி அந்த இடத்துல இருந்து வந்துட்டேனா. அதனால இன்னைக்கு ஒவ்வொரு எந்த இழப்புனாலும் என் வீட்டுல நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அதை மட்டும்தான் இன்ன வரைக்கும் நான் நினைச்சு பாக்குறேன். நீங்க ஒவ்வொரு ஆளு இளைஞர்கள் வழி தவறும் போதெல்லாம் அப்பா இருந்திருக்கலாமோ, இன்னைக்கு ஒவ்வொரு இழப்பை சந்திக்கும் போதெல்லாம் அப்பா இருந்திருக்கலாமோ. இது ஒண்ணுதான் என்னோட நோக்கமே தவிர அந்த குடும்பம் எப்படி நான் எங்க அப்பா அம்மா இல்லாம எப்படி கஷ்டப்பட்டனோ ஒவ்வொரு வீட்லயும் அதே கஷ்டம் தான் மாத்தியார். ஏன்னா எனக்கு வலிச்ச மாதிரி தானே அவங்களுக்கு வலிச்சிருக்கோம். அந்த இழப்பெல்லாம் தடுக்கணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னை 1000 பேர் 1000 வருஷம் சொல்லிட்டு போறேன். என்னைக்குமே தலைவரோட ரத்தம் என்னைக்கும் தவறி போக மாட்டேன். காசு பணத்தை நம்பியோ பதவி பொறுப்பை நம்பியோ நான் வரல. என் சமுதாய மக்களை நம்பி மட்டும்தான் நான் இந்த இடத்துல
பேசி நான் பார்த்தது கிடையாது. யாரையும் கெடுத்து வாழணும்னு நினைச்சது கிடையாது. எதுவுமே நான் பார்த்தது இல்லை. அதே மாதிரிதான் என் சமுதாயமும் இருக்கணும். சுயசாதி பற்று, பிறசாதி நட்பு